ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு ரெஃப்ரெஷிங்கான சர்பத் தான் பார்க்க போகிறோம். சோம்பு சர்பத். இது எப்படி செய்யுங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே வைக்கலாம். இந்த சர்பத்துக்கு நமக்கு மிக்சி ஜாரில் 1 கப்பு சோம்பு எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறம் 1 கப்பு கல்கண்டு, பெரிய கல்கண்டாக இருந்தாலும் சரி சின்ன கல்கண்டாக இருந்தாலும் சரி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 10 ஏலக்காய். கல்கண்டு ஸ்வீட் தண்ணி மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு இது எல்லாத்தையும் நல்லா நைஸா பொடி பண்ணிட்டு வந்துக்குவோம். இப்ப பொடி பண்ணியாச்சு. பொடி பண்ணதை நம்ம ஜலிச்சுக்குவோம். ஜலிச்சுட்டு திருப்பி இருந்ததுன்னா திருப்பி மிக்சியில போட்டு அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு எவ்வளவு நைஸா நீங்க அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸா அடிச்சு வச்சுக்கோங்க. இப்ப இந்த திப்பியை எடுத்து திருப்பி மிக்சியில அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு ஜலிச்சு வச்சுக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் ஜலிச்சாச்சு. இப்ப இந்த பொடியை எப்படி சர்பத்தா கலக்குறதுங்கிறத பார்ப்போம். இந்த ட்ரிங்க் எப்படி கலக்குறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு 2 கிளாஸ் டம்ளர் எடுத்திருக்கேன். அதுல கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம். அது 2த்துலயும் கொஞ்சம் புதினா தலை பிச்சு போட்டுக்கலாம். அப்புறம் அதுல ஒரு 1/2 டீஸ்பூன் இந்த பொடி, நம்ம அரைச்சி வச்ச பொடியை போட்டுக்கலாம். போட்டு அதுல 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், அப்புறம் அதுல தண்ணி ஊத்திக்கலாம். நீங்க ஐஸ் கியூப் இல்லாம ஐஸ் வாட்டர் கூட ஊத்தி கலந்துக்கலாம். ஊத்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப அருமையான ரெஃப்ரெஷிங் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுல டெக்கரேஷனுக்காக புதினா தலையை போட்டுக்கலாம். இப்போ அருமையான டேஸ்டியான நல்ல ரெஃப்ரெஷிங்கான சோம்பு சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.